இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு வளகாப்பு எங்க நடத்தணும்னு ஆசை? ஏய், என்னைக்கா இருந்தாலும் உனக்கும் ஒரு புள்ள பிறக்கும்லடி. அப்ப வளகாப்புன்னு ஒண்ணு நடக்கும்ல, தெரிஞ்சுக்கணும்னு தானே கேக்குறேன். அதுல என்ன தப்பு சொல்லு. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, இத பத்தி பேசக்கூடாதா? சரி, அப்படி ஆசை இல்லாட்டி போடி சும்மா. சரி, ரொம்பதான் கோச்சுக்கிற. பின்ன எதுக்காக கோச்சுக்காம வேற எதுக்காக கோச்சுப்பாங்க? சரி சொல்லு. என் வளகாப்பு திகார் ஜெயில வைப்போமா? உன் அண்ணன் மாதிரி தான் நீயும் யோசிப்பியாடா. 4 பேர் முன்னாடி கை நீட்டி கேவலப்படுத்துறா. என் வளகாப்பு கடல் ஓரத்துல ஒரு மாதிரி அழகா கலர்ஃபுல்லா அப்படி இருக்கணும். அப்படியா? எத்தனை மாசத்துல? போடா. அப்ப ரெடி ஆயிட்ட போலயே. இப்பவே சொல்லு, என்ன 7 மாசத்துல வளக போச்சிருவோம். எங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாதா? ஆஹா மாறா, சிக்னல் கிடைச்சிருச்சுரா. உன் வாழ்க்கையிலும் ஒரு ஒளி வட்டம் தெரியுது. இனி எல்லாமே சக்சஸ் தான். திமுறாதான் பேசுவேன். இங்க பாரு, அவர் தான் சொல்லுவானா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? கைய வெட்டிட்டான்டா. யாரு இவங்கெல்லாம்? கண்மணி, நீ வா, உள்ள போலாம். அம்மா, விடு. டேய் டேய், அண்ணி எங்கடா? ஐயோ, நீ போய் அண்ணிய பாரு போ. கண்மணி, 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 வீரா, கண்மணி, வீரா,
அப்பா சந்தேகப்பட்டது சரிதான். இது சும்மா யதார்த்தமா நடந்த கலவரம் இல்ல. கலவரம் பண்ணணும்னு திட்டத்தோட உள்ள வந்திருக்கானுங்க. நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கோம்டா. தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. டேய் என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம். இல்ல மாறா, வளகாப்புங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபங்க்ஷன். ஆனா அது இப்படி முடிஞ்சிருச்சுல்ல. ஏங்க நீங்க மட்டும் மனசு வைக்கலனா இப்ப ராகவன் மாமாவை நாங்க எல்லாரும் பார்த்திருக்கவே முடியாது. என் அக்கா மனசுல அது ஒரு பெரிய குறையாவே இருந்திருக்கும். சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லைங்க. அது வரைக்கும் எங்க மனசுக்கெல்லாம் நிம்மதிதாங்க. இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாமா. தேங்க்ஸ். என்னடா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? பரவாயில்ல. பா, ராகவன் சூதுவாரு தெரியாதவன். என்னாச்சுடா? இருக்கும்போதே இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா அவனுக்கு நிச்சயமா உள்ள ஏதாவது ஒரு எனக்கு புரியுது. என் கண்ணு முன்னாடியே கலவரம் நடந்திருக்கு. அட்டாக் பண்ண வந்திருக்கானுங்க. இதுக்கப்புறமும் நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். உங்க பையனை சுத்தி எப்பவுமே 2 போலீஸ் கூடவே இருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. இனிமே ராகவன் என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி தம்பி. என்னப்பா நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? சரி தம்பி, அப்ப நாங்க வரோம். சரிங்கப்பா. பாத்துக்கப்பா. போயிட்டு வரேன். சரிம்மா. ரொம்ப போயிட்டு தேங்க்ஸ். வாங்க. மாறா. வரண்டா பாய். சரிங்க. ஓகேடா. நாங்க வரோம். சரிங்க. பாய். ஹாஸ்பிடல் போயிட்டு போலாமா? இல்லடா பரவாயில்ல. கண்மணி, எல்லாரும் ஒரு நிமிஷம் ஏன் வந்தீங்கம்மா? நான் வந்துடுறேன். எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நீயும் குழந்தையும் தப்பிச்சு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆரத்தி எடுக்காம எப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது? இரு வரேன். கடவுளே, எல்லா திருஷ்டியும் போய் நல்லபடியா இருக்கணும். இனி ஒரு குறையும் வரக்கூடாது. நல்லா இருக்கணும். இரு, உள்ள போயிடாத, வர. ஏன் வந்தீங்கம்மா? இரு இரு வர. நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, ஊர்க்கண்ணு, பேய்க்கண்ணு, கொள்ளிக்கண்ணு, அந்த ஜெயில உன்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பி வச்ச அந்த கொலக்கார கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போனோம். எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். துப்பு. குழந்தைக்கும் சுத்து. டேய் பையா, நீயும் துப்பு துப்பு துப்பு. அப்பா, துப்பிட்டா. இப்ப உள்ள போலாம். இனிமே எந்த கொள்ளிக்கண்ணும் என் பிள்ளைங்கள ஒண்ணும் பண்ணாது.